நாராயணாய வித்மஹ வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்சரம், உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, சித்திரை 7ஆம் தேதி ஏப்ரல் 20 வியாழக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் நவமி திதி, திருவோணம் நட்சத்திரம், சாத்தியம் நாம யோகம், தைத்துளை நாம கரணம். இன்றைக்கு சிரவண விரதம், மாதந்தோறும் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம். இன்றைக்கு விரதம் இருந்து பெருமாளை மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்யணும். அப்படி செய்யும்போது இந்த சிரவண விரதத்தினுடைய பலனாக நம்ம நினைத்த விஷயங்கள் நடக்கும். மேலும் கோவில் அப்படின்னு சொன்னாலே சைவத்துல சிவ வழிபாட்டுல சிதம்பரத்தை குறிக்கும். கோவில்னு சொன்னாலே வைணவத்துல பெருமாளுடைய வழிபாட்டுல ரங்கநாத ஸ்ரீரங்கத்தை குறிக்கும். ரெண்டு இடத்துலயுமே இன்றைக்கு விசேஷம். ஸ்ரீரங்கத்துல கருட சேவை, சிதம்பரத்துல நடராஜருக்கு அபிஷேகம். மேலும் இன்றைக்கு சிரவண விரதமா இருக்கு, வியாழக்கிழமையாக இருக்கு. அதனால இன்றைய நாள்ல முடிந்த அளவிற்கு நம்முடைய சக்திக்கு ஏற்ப விரதம் இருக்கலாம். முடிந்த ஆலயங்களுக்கு சென்று வரலாம். இறைவனுடைய சிவ விஷ்ணு அவர்களுடைய அனுகிரகத்தை பெறலாம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சூரியன், ரிஷபராசியில் அங்காரகன், சிம்மராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், மகர் ராசியில் சந்திரன், கும்பராசியில் கேது, மீனராசியில் புதன், சுக்கிரன். இன்றைய தினபலன்: மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திரன் 10ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய சுயசாரத்தை பெற்றிருக்கார். தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். மன மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். 4ஆம் இடத்தை சுகஸ்தானம்னு சொல்லுவோம். சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் அந்த இடத்தை பார்க்கிறாரு. தன்னுடைய சுயசாரத்தை பெற்றிருக்கார். மேலும் குருவுடைய பார்வையும் பெறுகிறார். அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. சுகவாசியாக இருப்பீங்க. நல்ல சுகபோஜனம், விருந்து போன்றவை கிடைக்கும். நல்ல ஓய்வு கிடைக்கும். குடும்பத்தாரோடு சேர்ந்து இருக்க முடியும். வெளியில் செல்ல முடியும். சுற்றுலா, ஆன்மீக சம்பந்தமான சுற்றுலா போன்ற விஷயங்களுக்கு சென்று வர முடியும். உத்தியோகம் சார்ந்த நல்ல உயர்வுகளும் கூட கிடைக்கும். மிக சிறந்த மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். முயற்சி ஸ்தான அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. சுயசாரத்தை பெற்றிருக்கார். நல்ல விடாமுயற்சி, கடின முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். அதற்கு பெரியவருடைய துணை ஆதரவு இருந்தா கூடுதல் பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். பெற்றோர்கள் மகிழும்படி நீங்க நடந்து கொள்ளணும். அவர்கள் மீது அக்கறை எடுத்துக் கொள்ளணும். நீங்க இந்த சமயத்துல செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இரட்டிப்பு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்நாள் உங்களால பிறருக்கு நன்மை நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கு. 8ல சந்திரன் இருக்காரு. தன்னுடைய சுயசாரத்திலே நாள் முழுக்க இருக்கார். தனஸ்தானம், குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி அவரு. அப்படி 8ஆம் இடத்திற்கு போனாலும் கூட தன்னுடைய வீட்டை பார்த்துடுறார். அதனால குடும்ப நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் கூட குடும்ப நபர்கள் மூலமாக அந்த விஷயத்தை நிறைவேற்றி விடலாம். பணமுடை இருந்தாலும் கூட யாராவது உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்க சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கூட அதுல இருந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க. சந்திராஷ்டம சந்திரனை குரு பார்த்துடுறார். மேலும் ராசிநாதன் புதனையும் குரு பார்த்துடுறார். அதனால இன்றைக்கு சந்திராஷ்டமத்தினால பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு சாதகமான பயனுள்ள நாளாகவே இந்த நாள் அமையும். கடகராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசிநாதனாக இருந்து ராசியை பார்க்கிறார். அதுல மனோதிடம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய அளவிற்கு இப்போது உற்சாகமாக இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இல்வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். கூட்டு தொழில் புரியக்கூடியவர்களுக்கு யோகமான ஒரு முன்னேற்றம் இப்போது ஏற்படும். அல்லது கூட்டு தொழில் புரியறதுக்கு நல்ல கூட்டாளி தேவை. உங்களிடத்துல செல்வம் இருக்கு, அல்லது தொழில் செய்வதற்கு உண்டான திறமை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எது இல்லையோ அது இருக்கக்கூடிய ஒரு கூட்டாளி கிடைப்பார். நண்பர்கள் மூலமாகவும் கூட இன்றைக்கு நன்மை நடக்கும். உறவினர்களை சந்தித்து மகிழ முடியும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 12ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்ற முறையில அது நல்லதுன்னு எடுத்துக்கலாம். அதே போல 12ஆம் இடத்து அதிபதி தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார் அப்படின்ற முறையில செலவு இருக்கும்னு எடுத்துக்கலாம். அப்போது கடனை அடைக்கக்கூடிய செலவு, உடல் உபாதைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய செலவு, நீங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பது, இப்படியாக நல்ல செலவுகள் உண்டாகும். எந்த செலவுகளை செய்தால் உங்களுடைய பிரச்சனை தீருமோ அதை செய்வீங்க. எந்த அளவிற்கு கடுமையாக உழைத்தா உங்களுக்கு பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு உழைக்க முடியும். யாரெல்லாம் இப்போ உங்க போட்டியிலிருந்து விலகிறாங்களோ, உங்களுக்கு வழி விடுறாங்களோ, அப்படி விடும்போது உங்களுக்கு நன்மை நடக்குமோ அவர்கள் எல்லாம் இப்போது உங்களுடைய போட்டியிலிருந்து வழியை விட்டு விலகுவாங்க.
எதிரிகளா இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களாக மாறுவாங்க. இப்படியாக அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். நல்ல நாளாக பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். லாபஸ்தான அதிபதி சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கார். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்ற விஷயங்கள் உண்டாகும். மேலும் சந்திரன் தன்னுடைய சுயசாரத்துல இருக்கார். அதனால சமயோசிதமாக நடந்து கொள்வீங்க. ராசிநாதன் புதன் ராசியை பார்க்கிறாரு. புத்தி ஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. அவருக்கு குரு பார்வை கிடைக்குது. அவர் சுயசாரத்துல இருக்கார். அதனால நல்ல மனோதிடம் இருக்கும். ஆற்றல் சிறப்பாக இருக்கும். மனதில் ஆற்றல் இருக்கும். பயம் இருக்காது, சஞ்சலம் இருக்காது, குழப்பம் இருக்காது. எல்லா ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இப்போது நீங்க சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க. அப்படியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது, இடத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது, அனைத்தையும் சாதித்துக் கொள்வது என்று இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4ல சந்திரன் தன்னுடைய சுயசாரம் பெற்று குருவுடைய பார்வையையும் பெற்று தன்னுடைய வீட்டையே ஜீவனஸ்தானத்தையே பார்க்கிறார். வேலையில இது நாள் வரை இருந்து வந்த சிக்கல்கள், இடையூறுகள் போன்ற விஷயங்கள் இப்போது அகலும். மேலும் சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்குது. அவர் 4ஆம் இடத்துல இருக்காரு. வசதி வாய்ப்புகள்ல இப்போது முன்னேற்றம் ஏற்படும். சொந்த வீடு இருந்தும் கூட அனுபவிக்க முடியாம இருக்கக்கூடியவர்கள் இப்போது சொந்த வீட்டிற்கு போக முடியும். வாகன வசதிகளும் கூட சிறப்பாக கிடைக்கும். எது உங்களுக்கு மனதுக்கு நிம்மதியை தருமோ, நன்மையை தருமோ அதெல்லாம் நடக்கும். அதே சமயத்துல தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தா அல்லது ஏமாறக்கூடிய குணம் இருந்தா, இலகிய மனம் கொண்டிருக்கிறது, பிறருக்கு உதவுறது நல்லது. அதே சமயத்துல பிறர் ஏமாற்றுறாங்கன்னு தெரிஞ்சா முடிஞ்ச அளவிற்கு நீங்க கவனமாக இருக்கணும். அப்படியாக கவனமாக இருக்கும்போது உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய, வசதி வாய்ப்புகள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இது அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிக்கு ராசிநாதன் அங்காரகனுடைய பார்வை கிடைக்குது. ராசிநாதன் அங்காரகனுக்கு குரு பார்வை கிடைக்குது. முயற்சி ஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. நல்ல ஒரு ஸ்தான பலமாக இருக்கு. மேலும் தன்னுடைய சந்திரன் தன்னுடைய சுயசாரத்தை பெற்றிருக்கார். அது கூடுதல் சிறப்பு. அவருக்கும் குரு பார்வை கிடைக்குது. எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். உங்களை நிரூபிக்க முடியும். நீங்க இருக்கக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு முதலிடம் கிடைக்கும். நல்ல பெயர் கிடைக்கும். பிரபல்ய யோகம் கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி பெறலாம். சகோதர ரீதியாக உங்களுக்கு நன்மை நடக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் செய்வதற்கு துணிவு இருக்கும். உடல்ல ஆற்றலும் இருக்கும். ஜென்ம சனி இருந்தாலும் கூட அங்காரகன் ராசியை பார்க்கிறார். அங்காரகனும் சனியும் பார்த்து கொள்ளலாமா அப்படின்னு சொன்னா அது தோஷம்தான். ஆனா அங்காரகன் ராசியை பார்க்கிறார். அது நல்லது. அதனால ராசியை காப்பாற்றுவார். மேலும் அங்காரகனுக்கு பலம் கிடைப்பதற்கு அவருக்கு குரு பார்வை கிடைக்குது. அதனால அனைத்தும் சாதகமாக நடக்கக்கூடிய, நீங்கள் வெல்லக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். தனுர் ராசி என்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் குரு சந்திரனை பார்க்கிறார். குரு இப்போது 10ஆம் இடத்துல இருக்காரு. தனித்து இருக்கிறாரு. அதுலேயும் வக்ரம் பெற்று இருக்கார். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய பார்வைக்கு எப்போதுமே பலம் உண்டு. அப்படியாக உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு, சந்திரனை பார்க்கிறார். அதனால என்ன செய்தா பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஞானம் இப்போது உங்களுக்கு தெரியும். நல்ல வழியில முயற்சித்து நன்னடத்தையை வெளிப்படுத்தி நல்ல செயல்களை செய்து அதன் மூலமாக பண வரவு கிடைக்க பெறுவீங்க. அதுலயும் கூட குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுப்பீங்க. குடும்பத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை இப்போது நிறைவேற்றுவீங்க. கடமைகளை செய்து முடிப்பீங்க. பண வரவும் கிடைக்கும். காரியமும் நடக்கும். மன நிறைவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். களத்திரஸ்தான அதிபதி சந்திரன் ராசியில இருந்து களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். சுயசாரத்தை பெற்றிருக்கார். விரும்பியவாறு மன வாழ்க்கை அமையும். நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி வேணும்னு நினைச்சீங்களோ அதே போன்று இப்போது நல்ல வரன் அமையும். நண்பர்களும் கூட இப்போது உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுக்கு உடன் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் இப்போது உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வீங்க. எந்த இடத்திற்கு போனாலும் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்துரும். மனதுல ஒரு சந்தோஷம் கூட இருக்கும். உற்சாகமாக இருக்க முடியும். சுறுசுறுப்பாக இருக்க முடியும். தோற்ற பொலிவு கூட இப்போது சிறப்பாக இருக்கும். ராசிநாதன் சனி கிரகம் 11ஆம் இடம் ஆதாயஸ்தானத்துல இருக்காரு. ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் ராசிக்கும் குரு பார்வை கிடைக்கிறது. அதனால இது ஒரு திருப்பம் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்து குருவுடைய பார்வை வாங்குறார். அவர் 6ஆம் இடத்திற்கு அதிபதி. உங்களுடைய சுப காரியங்கள், நல்ல விஷயங்களுக்கு தேவையான கடன்களுக்கு இப்போது முயற்சிக்கலாம். பொதுவாக கடன் வாங்கறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கும் கூட சில நாட்களை தேர்ந்தெடுக்கணும். அப்படியாக இந்த நாள்ல நீங்க கடனை கோருவதற்கு உண்டான முயற்சிகளை செய்தா கடனை இன்றைக்கு நீங்க கேட்டீங்கன்னு சொல்லும் போது கேட்ட இடத்துல கிடைக்கும்.
அப்படி கிடைக்கும் போது அது உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு பயன்படும். உண்மையிலேயே அந்த கிடைக்கக்கூடிய பண வரவு உங்களை உயர்த்தும், நல்ல காரியங்களுக்கு பயன்படும், திரும்ப அந்த கடனை அடைக்க முடியும். அதே போன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் செய்யணும், தொழிலை விரிவுபடுத்தணும், ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளணும், இதற்கெல்லாம் இந்த நாள்ல முயற்சிக்கலாம். இப்படியாக இந்த காரியங்கள்லாம் செய்யும் போது அதனால பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். மீன ராசி என்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். லாபஸ்தானத்துல சந்திரன் இருந்து குருவுடைய பார்வை பெறுகிறார். ராசிக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. நல்ல வழியில உங்களுக்கு பண வரவு இருக்கும், மூத்தவர்களுடைய துணை கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இப்போது உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயமுமே இன்றைக்கு எளிதாக கிடைக்கும். கல்வியாக இருந்தாலும் கூட, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம், நீங்க செய்யணும்னு நினைக்கக்கூடிய தொழில், அல்லது அந்த தொழில முன்னேற்றம், அல்லது விருப்பமான பொருட்கள் இப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் நீங்க விரும்பக்கூடிய ஒன்று இப்போது உங்களுடைய கைக்கு எளிதாக வந்து சேரும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ முடியும், விரும்பிய இடங்களுக்கு சென்று வர முடியும். குதூகலமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். கல்வி, சிறப்பாக கல்வி பயில்வதற்கு எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் முன்னேறலாம் என்பதற்கு ஜோதிட ரீதியான வழிகளை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியாக என்ன துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதன் பிறகு கல்வி சம்பந்தமாக தடைப்பட்ட கல்வியை தொடர்வதற்கு உண்டான வழி போன்றதை பார்த்தோம். பிறகு என்னென்ன தசைகள்ல என்னென்ன துறையை எடுத்து படிக்கலாம், அதுல இருக்கக்கூடிய விளக்கங்கள், தசை முடிஞ்சிட்ட பிறகு அடுத்து வரக்கூடிய தசை தொடருதா அல்லது ஒரு தசை கல்வி பயிலக்கூடிய காலத்துல முடிஞ்சிருதான்னு சொல்லி தசாபுக்தி ரீதியான விஷயங்களை பார்த்தோம். அடுத்ததாக இந்த படிப்புக்கு சில தகவல்கள், சில டிப்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது யார் படிப்புக்கு உதவி பண்ணுவாங்க, யாரோட சேர்ந்து படிக்கலாம், எந்த ஒரு சமயத்துல சூழ்நிலையில படிச்சா சிறப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். இதை தெரிந்து கொள்ளும் போது இது சிறு உதவிகரமாக அமையும். அதாவது சூரியன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய ஆதிக்கம், உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கு. நீங்க சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசி கொண்டிருக்கீங்க, அல்லது இப்போது சூரிய தசை தொடங்கி அடுத்த 6 வருஷம் 5 வருஷம் சூரிய தசை உங்களுக்கு நடக்க போகுது, அல்லது உங்களுடைய ஜாதகத்திலேயே சூரியன் தான் பலமாக இருக்காரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்காரு, அவர் தான் நன்மையை செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க தந்தை உங்களுக்கு உதவி செய்வார். தந்தை இடத்துல நீங்க கல்விக்கு ஆதரவை எதிர்பார்க்கலாம். அனைவரையுமே தந்தை தான் படிக்க வைக்கிறாரு. அதை தாண்டி தந்தை உங்களுக்கு படிப்புல தெரியாத விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். பகல் நேரத்துல நீங்க படிக்கலாம் சூரியன் இருக்கும்போது. அப்படி செய்யும்போது உங்களால கல்வியில சிறப்பாக ஈடுபட முடியும், வெற்றி பெற முடியும். இன்றைய தினப்பலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.